தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற பொழுது வானம் திறந்ததையும் தூய ஆவியானவர் புறாவடிவில் இறங்கி வந்ததையும் நாம் வாசிக்கின்றோம். இதோ நாம் ஒப்பு கொடுக்க போகிற இந்த 2.5 மணி நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரோடு, ஆண்டவர் இயேசுவோடு இருந்த நம் அந்தோணியார் அவருடைய பாதத்திலே நாம் இருக்கிறோம். அவர் எவ்வாறு ஆண்டவரோடு இணைந்திருந்தாரோ நாமும் ஆண்டவரோடு இந்த பிரசன்னத்தில் இருக்கிறோம். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நாம் அர்ப்பணிக்கலாம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படி எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்முடைய கரங்கள் 2 கரங்களை உயர்த்துவோம். கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி தூய ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் நிரப்ப வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கலாம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் நற்கருணை ஆராதனையிலும் திருப்பலியிலும் பங்கெடுத்து ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இவர்கள் மீது நிறைவாய் இருக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. என்ன எல்லாம் நாங்க பாடுறத வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்க, நாங்க பாடுறத வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அடப்பாமே, எனக்கு வாலி பத்தாது. நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். மீண்டும் எல்லாரும் சேர்த்து கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்குரிய
பரிசுத்த கருணைக்கு பக்தியாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஆண்டவரை போற்றி புகழணும். பரிசுத்த கருணைக்கு பக்தியாராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாராதனை எத்திசையும் புரிவோம். அப்படி எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திருப்பாதத்தில் வந்திருக்கிறோம். யாருமே சும்மா வந்திருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு வேண்டுதல், நன்றி, ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறதுக்கு வந்திருப்போம். இந்த நேரத்தில் இதை எல்லாத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கணும். நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் தாமே உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வார். திருப்பாடலை வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூக்குரல் எடுக்கிறவர்களுடைய குரலுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக இருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். இதோ இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் ஆண்டவரிடத்தில் முழுமையாக அர்ப்பணியுங்கள். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் இயேசுவை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். நற்கருணை ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்னால் எங்களை வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மகிமையான கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, உங்களிடத்துல அன்போடு வேண்டுதலோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே வீணாக போயிடக்கூடாது. அப்படியே அமைதியாக வந்த மாதிரி உட்காந்து, இருந்த மாதிரி இருந்து, போன மாதிரி போகாமல் இருக்கணும். நல்ல முழுமையாக ஜெபிக்கணும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது 2 காரியம்தான். வேற எந்த காரியமே செய்ய வேணாம். ஒன்று, இந்த உடம்பு இருக்குல்ல, அப்படியே பொத்தி வைக்காதீங்க. எவ்வளோ வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம். நல்லா கைகளை தட்டி பாட்டு பாடி நல்ல வாயால் ஆண்டவரை புகழ்ந்து பாடலாம். தெரிஞ்ச பாட்டுன்னா பாடலாம். ஒரு இடத்துல நடந்தது, ஒரு படத்து பேரை சொல்லி, இந்த படத்து டைரக்டர் பேர் தெரியுமா அப்படி இங்கே கேட்கிட்டாப்னா வேணாமா? சரி, டைரக்டர் பேர் சொன்னாங்க. இந்த படத்து இன்னொரு படத்து பேரை சொல்லி, அந்த படத்தில் நடிகர் யார் அப்படின்னு சொன்னால் பட்டுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் பைபிளில் ஒரு வசனம் கேட்டாங்க, சொல்லலாம். இதெல்லாம் அவங்க பிழைக்கிறதுக்கு, இதெல்லாம் நாம பிழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த நாள் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமான நாளாக நாம் மாற்றணும். அது நம்ம கையில் தான் இருக்கு. எவ்வளவுதான் கடலுக்குள்ள போனாலும் நாம கொண்டுகிட்டு போற செம்பு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தண்ணி கொண்டு வர முடியும். அதையும் தாண்டி அதிகமாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு செம்பு கொண்டு போனோம்னா ஒரு செம்பு அளவு தான் தண்ணி வரும். ஒரு குடம் எடுத்துட்டு போனால் ஒரு குடம் அளவுக்கு தண்ணி வரும். அது யார் எடுத்துட்டு போறோம்? நாம எடுத்துட்டு போறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது, ஆசீர்வாதம் என்பது கடல் மாதிரி. நாம எந்த மனநிலையோடு போறோம், எப்படி போறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த ஒரு நிலையிலே நாம் வேண்டிக் கொண்டால் நிச்சயமா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு சாட்சியத்தை சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஆராதனைக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். வயசு 41, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. ஜெபத்துக்கு வந்தாங்க, வேண்டிக்கிட்டு நீங்கள் போங்க, அடுத்த 6 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு. நடந்துச்சு. திரும்பவும் வந்தாங்க. எப்போ தெரியுமா? 2 வருஷம் கழிச்சு 43 வயசில் வந்தாங்க. என்னத்துக்கு? குழந்தை இல்லைன்னு. வந்து ஜெபத்துக்கு வந்தபோது கணவன் மனைவி 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. அப்போது டாக்டர்கிட்ட போனீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். டாக்டர்கிட்ட போனோம், பார்த்தோம். டாக்டரும் சொன்னாங்க உங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் ஜெபம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது
திரும்ப திரும்ப வர்ற ஒரு செய்தி என்னன்னா, இவங்களுக்கு குழந்தை இருக்குன்னே வருது. ஆனால் டாக்டர் சொன்னாங்க குழந்தை இருக்காதுன்னு. ஆனால் இருக்குன்னு வந்தது. நான் உடனே சொன்னேன், ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் போங்க, வேண்டிக்கிட்டு போங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் வச்சிருக்கார், கொடுப்பாருன்னு. அடுத்த வருஷம் குழந்தையோட வந்தாங்க. பார்த்துங்க அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் ஆகாத காரியம் இல்லை, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அது எங்கே இருக்குது, அதை யார் பெற்றுக்கொள்வது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வருது, மழையா பொழியுது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கரங்களை நீட்டுவதில்லை. அதுதான் நம்ம தப்பு. ஆண்டவருடைய அருள்மழை நேராக என் வீட்டில் கூரையை பொத்துக்கிட்டு கொட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோமே, அதை கை நீட்டி வாங்கிறதுக்கு நம்ம கை முன் நீட்டுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்து விடக்கூடாது. இது ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் நான் கேட்கறது, நீங்கள் உங்கள் உடலை அப்படியே இறுக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கைத்தட்ட சொன்னால் ஒன்றும் நஷ்டம் வந்துடாது. நல்ல ஜோராக கைத்தட்டலாம். யாராருக்கோ கைத்தட்டுறோம், ஆண்டவருக்கு முன்னாடி கைத்தட்டுறதுல என்ன வந்துட போகுது? அதனால் நல்ல ஜோராக கைத்தட்டலாம். எங்கள் ஒரு முறை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைத்து எல்லாரும் உற்சாகமாக ஒரு முறை கைத்தட்டுவோமா? பார்த்து கை வலிக்க போகுது. அடுத்தது முட்டி போடணும்னா முட்டி போடுவோம், எழுந்திருக்கணும்னா எழுந்திருப்போம், உட்காரணும்னா உட்காந்துருப்போம். அப்படி செஞ்சால் போதுமானது. பிரைஸ் தி லார்ட். கையை நல்லா தூக்குறமா பற்றியா? தூக்க மாட்டுறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். எழுந்து ஆண்டவருடைய ஆராதனை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சுகம், உடம்புக்கு சுகம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த தோள்பட்டை, முதுகு வலி இதெல்லாம் இருக்குதா? இருக்கிறவங்களாம் நல்லா பாருங்க. நமக்கு அது சுகமாகணும்னா நல்லா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு காதோட இந்த கையை தூக்கணும். காதோட இந்த இடம் காதில் இடிக்கணும். இங்கே பாருங்க, இங்கே இடிக்கணும். காதில் நேராக கை போகணும். ஒரு கை பட்டாத்த, 2 கையும் தான் போகணும். 2 கையும் அப்படி தூக்கணும். நிறைய பேருக்கு கை இங்கே போக மாட்டேங்குது பார்த்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா திரும்ப போகாதுன்னு அர்த்தம். திரும்ப போகாது. போகாததுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும்? ஆஸ்பத்திரிக்கு போகணும். 1. 2வது, நல்ல உற்சாகமாக கை தட்டினோம்னா இந்த உள்ளங்கை இருக்கு பத்தியா? இந்த உள்ளங்கை மொத்தமும் நம்ம மத்திய பிரதேசம். இந்த மத்திய பிரதேசம் இதை நம்ம நல்லா உற்சாகமாக இப்படி கை தட்டுறதுனாலேயே நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லா செயல்படும். அது ஒரு முறை மீண்டும் ஆண்டவரை ஆண்டவருடைய பிரதேசத்தில் உற்சாகமாக தட்டலாமா? எங்க போ, இதை பாருங்க. அப்படி இருந்தோம் இவ்வளோதான் போகுது. நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது. Praise the Lord. Praise the Lord. ஆராதனை ஆராதனை, தூதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, தூதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, தூதி ஆராதனை ஆராதனை. எல்லாம் சேர்ந்து உற்சாகமா. ஆராதனை ஆராதனை, தூதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை.
வாழும் பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வாழும் பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. எல்லாம் சேர்ந்து ஆராதனையா. நல்ல உற்சாகமா கை தட்டலாம். நல்ல சத்தமா வர்ற மாதிரி ஆண்டவரை ஆராதனை செய்து பாடி ஜெபிக்கிறதோட அந்த ஜெப சிந்தனையோட இருக்கணும். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மீண்டுமா எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆரா. இவ்வளவு பேர் இருக்கிறதுக்கு நல்ல சத்தமா பாடலாம் ஆண்டவரை. ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறவரே, சமாரிய பெண்ணுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தவரே, இஸ்ரேல் மக்களை மேகஸ்தம்பமாய் வழிநடத்திய ஆண்டவரே, எங்களை மீட்க வந்த மெஸ்ஸியாவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, நன்றி ஆண்டவரே. அப்பா, ஆராதனை. ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆரா. எல்லா நாமம் அசையட்டும் அன்புக்குரியவர்களே, எல்லா நாமம் அசையட்டும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது ஒரு வேண்டுதல் செய்ய போனாலும் முன்னாடியே நம்ம ஒரு காரியம் செய்யணும். எப்ப வேண்ட போனாலும் சரி. யோவான் நற்செய்தி 9:31 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் பாவிகளுக்கு செவிசாய்ப்பதில்லை. ஆண்டவர் பாவிகளுக்கு செவிசாய்ப்பதில்லை. அதனால என்ன செய்வாங்கன்னா, நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள போனாலும் முதலில் நான் பாவி, ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்ல வேண்டும். அதை சொல்லணும். அதை சொன்னோம்னா கண்டிப்பா நாம் வேண்டுகிற வேண்டுதல்கள் நமக்கு திரும்ப ஆசீர்வாதமா அமையும். Praise the Lord. Praise the Lord. அதனால ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நம்முடைய கரங்களை நம்முடைய நெஞ்சில் வச்சுட்டு கண்களை மூடி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடியவர். அப்பா, ஆண்டவரே, இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்தில் ஜெபிப்பதற்கு, இந்த திருப்பலியில் ஜெபிப்பதற்கு வர இருக்கின்ற, பங்கு எடுக்க இருக்கின்ற, இங்கு ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும். இயேசுவே, உம்முடைய திரு ரத்தத்தை இவர்கள் மீது தெளித்தருளும். உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி போக்கி அருளும். எங்களுடைய குற்றம் குறைகளை நீர் நீக்கி எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். எங்களை மன்னித்தருளும். இயேசுவின் மகிமையான கிருபைக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்னங்க கையை நான் தூக்குனாலும் காட்ட மாட்டீங்க. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, ஒரு இது சொல்லுவாங்க, பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லி. அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? ஒருத்தர் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு 3 வகையான பாவ அழுக்கு இருக்கு. ஒன்று வாய் அழுக்கு, இன்னொன்று மெய் அழுக்கு, இன்னொன்று மன அழுக்கு. வாய் அழுக்கு இருக்கு, தெரியும். அதை எப்படி போக்குறது? எந்த வாயினால் அழுக்கு சேர்ந்ததோ அதே வாயினால் நீ ஆண்டவரை போற்று, உனக்கு அந்த பாவத்திற்கான பரிகாரம் கிடைக்கும். எந்த மெய்யினால் நாம் பாவம் செய்தோமோ அதே மெய்யினாலே நல்ல காரியங்களை செய்துவிட்டால் அதற்குரிய பரிகாரம் வரும். மனசுல எந்த தீமைகளை உள்ள கொண்டு வந்திருக்கோமோ அதுல நம்ம நல்லதை கொண்டு வந்து வச்சோம்னா ஒரு பரிகாரம். இன்னைக்கு
இதுதான் இன்னைக்கு நாம செய்கிற இந்த ஆராதனையில் செய்கிற ஒப்பு கொடுக்குற நேரமே. அந்த காரியம் அதுதான். அதனால வாயார நாம் ஆண்டவரை புகழ்ந்தால் நமக்கு மீட்பு உண்டு. ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் சின்னப்பர் தெளிவா சொல்வார், நீ ஆண்டவரை வாயார புகழ்ந்து உள்ளூர நீ நம்பினால் நீ மீட்பு பெறுவாய். நீ ஆண்டவரை வாயார புகழ்ந்து உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இது என்னன்னா, நான் மட்டும்தான் என்னமோ அந்தோனியார் கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு வந்த மாதிரியும் நீங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கு. எனக்கு கையை தூக்குங்கன்னா தூக்க மாட்டீங்களே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன சொல்றேன், ஏதாவது நஷ்டம் வந்தாலும் அந்தோனியார் பார்த்துக்காரு, விடுங்க, கையை தானே போயிட்டு போகுது, எங்க வரைக்கும் போயிடும், மீதி வந்துடாது திரும்பி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா உற்சாகமா கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காப்பவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. நல்லவரே உமக்கு ஆராதனை, வல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. இயேசுவே உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. என் பிள்ளைகள் எல்லோரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, இங்கு உம்முடைய பிரசன்னத்திற்குள் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கோட்டைக்குள்ளே நீர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை உம்முடைய பிரசன்னத்திலிருந்து நீர் புறம்பே தள்ளவிடாதேயும். அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து அவர்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிற தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நீர் இவர்களோடு இருப்பீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, இவர்களோடு இருந்து இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த அபிஷேகமான இடத்துல எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரின் கோடி அற்புதரான இந்த பிரசன்னத்தில் என் பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், அபரிவிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்படியாய் நினைந்து உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைக்காகவும் நீர் செய்ய போகிற கிருபைக்காகவும் நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே 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 ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. உம்முடைய வல்ல செயல்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்ய போகிற அற்புத அதிசயங்களுக்காக வல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் அப்படியே ஆட்கொள்ளணும். தம்முடைய பரிசுத்த தன்மை ஆண்டவர் புறாவடிவில இறங்கி வந்த பொழுது இயேசு அவர் மீது ஆவியானவர் கடந்து வந்தார். இங்கே நாம் இருக்கிற இடத்தில், ஜெபிக்கிற இடத்தில் அதே ஆவியானவர் அப்படியே முழுவதுமாய் மேகஸ்தம்பமாய் கடந்து இந்த ஆலயம் முழுவதும் தம்முடைய பரிசுத்த தன்மையில் மூட வேண்டும் என்று நாம் அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் ஒப்பு கொடுங்கள். இந்த இடம் முழுவதும் அப்படியே அவருடைய வல்லமையினாலும் சக்தியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆங்காங்கு இருக்கிறவர்கள் கூட இருக்கிற இடத்திலேயே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக ஒப்பு கொடுங்கள். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே
வாருமே. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மீது பொழிவீராக. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பனுமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரம்பனுமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அமருங்கள். இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதல்ல. இந்த உலகத்துல வாழறது என்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சுலபமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ வேண்டி இருக்கிறது. அந்த போராட்டங்களை இந்த மத்தியில் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யலாம், எப்படி வாழ்ந்தால் இந்த போராட்டங்களை எல்லாம் நாம் சமாளிக்கலாம் என்பதுதான் நான் சொல்ல வர்ற செய்தி. இதை எங்கிருந்து நான் பிடிச்சேன் அப்படின்னா, அந்தோனியார்ட்ட தான் பிடிச்சேன். அந்தோனியார் வாழ்க்கையிலிருந்து தான் நான் இந்த செய்தியை எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அவரை பற்றி நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும். அந்தோனியார் எவ்வளவு பெரிய வாழ்க்கையின் போராட்டங்களை சந்தித்தார், தீய ஆவிகளின் போராட்டங்களை சந்தித்தார், என் மனிதர்களோடு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி நாமும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படிப்பட்ட நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறது? அவர் எப்படி அதை ஜெயிச்சார், நாம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட செய்தி. அதற்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதி எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 6 எபேசியர் எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 10வது இறைவசனம்.
வாய்ப்பு இருக்கா? நான் வசிக்கிறேன். அவரு எபேசியருக்கு அவர் எழுதப்படுறது சொல்லப்பட்டது. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியா சொல்றார் பாருங்க, இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். ஆண்டவரோடு இணைந்து அவர் தருகின்ற வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு நீங்க சொல்லலாம், யார் யாரோடெல்லாம் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் ஒரு பட்டியல் போட்டு காட்டுறார். அம்மா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றீங்களா? ஒன்று ஒன்றா சொல்லுங்க. ஒருத்தன் ஒன்று ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒன்று, மனிதர்களோடு, சரியா? அடுத்தது ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் உடையவர். இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீயாவி. மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 5. நாம 5 பேரோடு போராட வேண்டியிருக்குன்னு சொல்றார். இந்த உலகத்தில் 5 பேரோடு போராடணும். இது உண்மையா பொய்யான்னு தெரியல. உண்மைதானா பொய்யா? உண்மைதான். முதல்ல மனிதர்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன், நம்மை சுற்றி இருக்கிறவர்களோடு போராடி கொண்டுதான் இருக்கிறோம். தப்பவெல்லாம் முடியாது, நினைச்சுக்காதீங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்களோடு நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. கண்டிப்பா போராடி தான் ஆகணும். ஏன்னா எந்த நேரத்தில் யார் எப்படி இருப்பான்னே தெரியாது, எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எந்த மனநிலையில் இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. எப்பேற்பட்ட எரேமியா இறைவாக்கினரே என்ன சொன்னாரு? ஆண்டவரே எனக்கு எதிராக குழி பறிக்கிறார்கள் அப்படின்னாரு. அவருக்கே அப்படிப்பட்ட நிலைமை. நமக்கு எதிராக எப்ப குழி பறிப்பாங்கன்னு தெரியாதான். நாம் மனிதர்களோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் அவ்வளவு விஷத்தனமானவர்கள். ஒரு முறை மாதா டிவியில் இந்த செய்தியை சொன்ன உடனே அதை அப்படியே கட் பண்ணி, அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி நிறைய போட்டு விட்டாங்க. என்ன தெரியுமா? அதாவது 1000 எறும்பு இருக்கு இல்லையா, 1000 எறும்பினுடைய விஷம் ஒரு பூரான்ல இருக்குமா. 1000 எறும்புல இருக்கிற விஷம் ஒரு பூரான்ல இருக்கும். 1000 பூரான்ல இருக்கிற விஷம் ஒரு தேள்ல இருக்குமா. 1000 தேள்ல இருக்கிற விஷம் ஒரு பாம்புல இருக்குமா. 1000 பாம்புல இருக்கிற விஷம். சிரிச்சு நீங்க ஒத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நீங்களா சிரிச்சு, நான் வாயால போட்டு நான் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நீங்களா சிரிச்சு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மனிதன் அவ்வளவு தூரம் போராடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா மனிதன் ஒவ்வொருவரும் பல நிலைகள் இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வயல், நிறைய புல் இருக்கு. அந்த புல்வெளியில வயல்ல மாடு வந்து மேயுது. எல்லா மாடும் மேயுது, எரும மாடு முதற்கொண்டு மேயுது. அவ்வளவு குண்டா, அவ்வளவு தடிமனமா இருக்கிற எல்லா மாடும் மேயுது. அந்த புல்லு வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த வயலுக்கு இடையில குறுக்க ஒரு பாதை போட்டு மனுஷன் நடந்து போறான். குறுக்க பாதை போட்டு நடந்து போறான். 10 தடவை நடந்து அந்த இடத்துல புல்லு கூட முளைக்க மாட்டேங்குது. கைத்தட்டி ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது.
மனிதனோடு இந்த உலகத்தில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. எப்படி சமாளிக்கிறது, எந்த நேரத்தில் என்ன செய்யறது தெரியல. ஆக மனிதனுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு சுபாவம் இருக்குது. அந்த சுபாவத்தின் மத்தியிலே நாம் வாழுகிறோம். ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? திருமணம் செய்து கணவன் மனைவியாகி பிள்ளைகள் பெற்று பெற்றோராகி பிள்ளைகள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருக்கும்பொழுது கூட யார் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து செயல்பட வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறோம். இது ஒண்ணு. ஏன்னா நேரம் குறைவு, அதனால சுருக்கிக்கலாம். அடுத்தது என்ன? ஆட்சி செய்கிறவர்கள். இதை குறித்து விளக்கணுமா? இதை குறித்து விளக்கணும். ஆட்சி செய்கிறவர்கள் அந்த வார்த்தையே தெளிவா சொல்லுது. அவங்க ஆட்சி செய்கிறார்கள். நல்லா யோசிச்சு பார்த்துங்க. போதும், இதை தாண்டி நம்ம பேசி இப்பதான் எலெக்ஷன் முடிஞ்சு பொறுப்பெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. திரும்பவும் நாம ஏதாவது பேசி, அதுவும் திருத்தலத்தில் பேசி எல்லாரும் சேர்ந்து அதை குறித்து பேசுவதற்கு பதிலாக வாயில ஒரு சிலுவை போட்டுக்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. அடுத்தது அதிகாரம் செலுத்துகிறவர்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது அதிகாரம் செலுத்துகின்ற நிலை வந்து விடுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் ஒருத்தரை இன்னொருத்தர் நமக்கு கீழே வச்சுக்கணும். என்னுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவள் என்ற ஒரு அதிகாரம் செலுத்துகிற மனநிலை. அந்த மனநிலை, அதிகாரம் செலுத்துகிற மனநிலை வந்துடுச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருமாப்பு வந்துடும். ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்துடும். அவங்களுக்கு கீழே நம்மளால வாழ முடியாதோ அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் வந்துடும். அந்த மாதிரி அதிகாரம் செலுத்துகிற நிலை, அதர்களோடும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்னடா மறந்து, இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆட்சி செய்கிறவர்கள். விவிலியத்தின் பின்னணியில் அதை நம்ம யோசிச்சோம்னா அது சாத்தானின் அதிகாரத்தை குறிக்கிறது. இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்துகிறது சாத்தானை குறிக்கிறது. தொடக்க நூல்ல இருந்து வாசிக்கலாம், ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து யோசிக்கலாம். அந்த இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆட்சி செலுகின்ற அந்த சாத்தான். நாம கூட என்ன செய்யறோம் தெரியுமா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா எல்லாம் இந்த சாத்தான் பண்ற வேலை. திருப்பி திருப்பி சொல்லுவோம், ஏன்டா அப்படி பண்ணிவிட்ட, எல்லாம் இந்த சாத்தான் பண்ற வேலை. ஆனா எந்த சாத்தான் தெரியாது, அந்த சாத்தான் பண்ற வேலை அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த உலகத்தில் நாம் இருளிலேயே வாழ்வதற்கு நம்மை வைத்திருப்பது இந்த சாத்தானுடைய செயல்பாடு என்பார்கள். அடுத்தது, எனக்கு ஒவ்வொன்றும் குறித்து நிறைய பேசலாம், 3 மணி நேரத்துக்கு மேல பேசுறது. வான்வெளியில் உள்ள தீய ஆவிகளோடும் போராடிட்டு இருக்கிறோம். சரி, இதெல்லாம் கரெக்டு. இன்னைக்கு தீய ஆவி இருக்கா? அன்புக்குரிய பிள்ளைகளை, ஏதாவது ஒரு தடவையாவது 1-2 வாயை திறந்து ஏதாவது பேசுங்க. இல்லைன்னா நான் ஒண்டியா பேசிட்டு இருக்கேனா இல்லையா? கடைசியில் முடிச்சுட்டு போறப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அது யாரு பெத்த புள்ளியோ தெரியலங்க, 11:30 ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் பேசிவிட்டு அதுவா போயிடுச்சு அப்படிங்க கூடாது. தீ ஆவி இருக்கா? ஏன்னா இருக்குங்கிறவங்க மட்டும் லேசா கை தூக்குங்க. இதுல ஒரு நல்லது, இருக்குங்கிறவங்க கை தூக்குவாங்க, இல்லைங்கிறவங்க கை தூக்குங்க. எனக்கு தெரியாதுங்கிறவங்க கை தூக்குங்க. அதான் ஒருத்தர் கேட்டேன், பேய் இருக்காடா அப்படின்னு. பேய் இருக்கா அப்படின்னு. இந்த பையன், இருக்கு சாமி. சாமி இருக்கா? இருக்கு. அப்ப சாமி பிடிச்சிச்சு பேய் பிடிச்சிச்சுங்கிறாங்களே அப்படின்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க அடிக்கடி ஜெபத்துக்கு வந்திருப்பீங்க, அந்தோணியார் தலத்தில் வந்திருக்கிறோம். நீங்களே சொல்லுங்க, அதை சாமி பிடிச்சதை எப்படி கண்டுபிடிக்கிறது, பேய் பிடிச்சதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் சொன்னது என்ன தெரியுமா? சாமி நெட்டமா ஆடினா சாமி, வட்டமா ஆடினா பேய்னா. நெட்டமா ஆடினா சாமியா, வட்டமா ஆடினா பேயா. இதுக்கப்புறம் நாம கண்டுபிடிச்சிக்கலாம்.
இது அவன் சொன்ன செய்திங்க, அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. யாருக்கு எப்படி ஆடுதுங்கிறது யாரு கண்டா? சிலருக்கு வாயிலே ஆடுது சாமி, சில நேரத்தில் வாயிலே பேய் ஆடுது. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, டே உனக்கு 7.5 சனிய பேய் உனக்கு நாக்கிலேயே உட்காந்துருக்குடாமா, அது மாதிரிலாம் சொல்றது உண்டு. ஆக தீய ஆவி இருக்குதான்னா அதனுடைய பிரசன்னம் அங்க இருக்கிறது விவிலியத்தில் நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த தீய ஆவியை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லி ஓட்டினார், ஒரு வார்த்தையில ஓட்டினார். ஆக இன்னொரு மொத்தத்தில் பாருங்க, மொத்தம் 5 விதமான போராட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க ரொம்ப அப்படியே இந்த லாசரு பேண்டேஜ் போட்டு கட்டி விட்ட மாதிரி இதை இப்படியே கொஞ்சம் கூட நிமிர்ந்து கூட உட்கார மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே வாழ்க. ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்துருங்களேன் எல்லாரும். இந்த மத்தியான நேரம், இந்த 12 மணி, இந்த 12 மணிக்கு முக்கியமான நேரம் இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க 12 மணி இருக்குதே, பகல்லையும் சரியில்லை ராத்திரியும் சரியில்லைன்னா. ஏன்னா பகல்ல சரியில்லை, பகல்ல சரியில்லைன்னா அது வேற சரியில்லை, ஏன்னா அந்த நேரம் அப்படின்ன மாதிரி. ராத்திரில பகல்ல 12 மணி போல கருப்பா வந்தாலும் மாட்டிக்கிறான், ராத்திரி 12 மணிக்கு வெள்ளையா வந்தாலும் பயப்படுறான். அவனுக்கு அடிப்படையில் ஒரு நிகழ்வு மனசுக்குள்ள பயம் வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு பழைய பாட்டு தான், நீ இன்றி வாழ்வேது இறைவா, நீ இன்றி வாழ்வேது இறைவாங்கிற பாட்டை எல்லாரும் உற்சாகமா கைத்தட்டி பாடுவோம். ரொம்ப கிடையாது, ஒரு 2-3 நிமிஷத்துல பாடுறோம். நல்ல உற்சாகமா கைத்தட்டலாம். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீ இன்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போது, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போது, உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீ இன்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஆண்டவருடைய துணை இல்லாமல் நம்ம வாழ முடியாது பிள்ளைகளே. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமருங்கள்.
நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம், இந்த உலகத்தில் வாழறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு எப்படிலாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், யாரோடெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழி, அதைத்தான் ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றத நாம் கேட்கிறோம். அவர் கொடுத்திருக்கிற வழி நம் பாதுகாவலர் அந்தோணியார் எடுத்துக்கொண்ட வழி, அவர் வச்சிருந்த வழிதான். அவர் கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஒரே ஒரு விஷயத்தை நாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டோம்னா போதும். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தருகிற வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளுகின்ற படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள். இங்க நமக்கு ரெண்டு முக்கியமான செய்தி கொடுத்தோம். இதெல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? நமக்கு தெம்பு இருக்கணும். நமக்கு தெம்பு இருந்தாதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொல்லுவார், உன்னை விட வலியவன் ஒருவன் வந்து விட்டான் என்றால் உன்னை அவன் தோற்கடித்து விடுவான். உன்னை விட வலிமையான ஒருத்தன் இருக்கான்னா அவன் உன்னை தோற்கடிக்கலாம். ஆனால் அவனை விட நீ வலிமையானவனாக இருந்தால் நீ ஜெயிச்சிருவ. அப்படின்னா நாம் ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு பலம் இருக்கணும். நீங்க நினைச்சுக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. துட்டு இருந்தா ஜெயிச்சிடலாம், சொத்து இருந்தா ஜெயிச்சிடலாம், பேர் புகழ் இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இல்லை. இதெல்லாம் நம்மளை ஜெயிக்க வைக்காது. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்களோடு ஒப்பிட்டு வாழும்பொழுது நம்மை வாழ வச்சிடலாம். ஆனால் இவற்றின் மீது எல்லாவற்றிலும் ஜெயிப்பதற்கு தேவையான பலத்தை நாம் எங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அந்தோணியார் மாதிரி ஆண்டவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு ஒரு சந்தேகம் அப்பப்போ வரும். அந்தோணியார் சுருவத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய முறை பார்த்துருக்கீங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க. எந்த இடத்துலையாவது அந்தோணியார் சுருவம் குழந்தை இயேசு இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பார்த்து கையாவது அசைச்சு சொல்லுங்க, பார்த்துங்க, மட்டும் கை தூக்குங்க. அந்தோணியார் சுருவத்தை குழந்தை இயேசு இல்லாமல் வெறும் அந்தோணியார் சுருவம் மட்டும் பார்த்துருக்கீங்களா? எங்க? மன்னார்குடியிலையா? சிலுவை மட்டும் வச்சிருப்பாரா? பதுவை அந்தோணியாரா? அப்படியா? அது யாரு செஞ்சதுன்னு தெரியலையே. நான் பார்த்த வரைக்கும் மயிலாடுதுறையா, மன்னார்குடியா? மன்னார்குடிக்கும் ஜெபத்துக்கு போயிருக்கேனே. அங்க ஒருவேளை என் கண்ணில் அந்தோணியார், அந்த அந்தோணியார் பாட்டில் போட்டிருக்கு. பொதுவாக குழந்தை இயேசு இல்லாமல் அந்தோணியார் சுருவத்தை பார்க்கிறது ரொம்ப ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப அரிது. இவருக்கு இவ்வளவு சக்தி எங்கிருந்துடா வந்துச்சு? அந்தோணியாருக்கு மட்டும் இவ்வளவு சக்தி வந்துச்சு எப்போ? வாழும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் துணையோடு வாழ்ந்தவர், அவருக்கு அவ்வளவு பலம் கிடைத்தது. முதல் முறையாக அவருடைய நாக்கு இன்று வரை அழியாமல் ஒரு படிகப்பேழையில் பத்திரமாக வைக்கின்ற அந்த பதுவாங்கிற இடத்துல போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளவு சக்தி அவருக்கு எங்க இருந்தது, இவ்வளவு பலம் அவருக்கு எங்க இருந்ததுன்னா அது வேற எங்கேயுமே இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதனால் மட்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி இது உண்மைன்னு ஒத்துக்கிறோம், உண்மைன்னு ஒத்துக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறதுனால தான் அவருக்கு அவ்வளவு சக்தி கிடைக்குது. அதைத்தான் இன்னைக்கு புனித சின்னப்பர் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் கொடுக்கிற ஆற்றலால் வலிமை பெற்று ஆற்றல் பெற்று ஆற்றலும் வலிமையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆற்றலும் வலிமையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அதுக்கு முதல்ல நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும். யோவான் நற்செய்தி
15வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அந்த தொடக்கமே ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு உதாரணம் வரும். ஓமை, திராட்சை கொடியும் கிளையும் என்ற ஓமை. கொடியோடு இணைந்திருக்கிற கிளை அதிலிருந்து சக்தி பெற்று இது வாழ்ந்து கொண்டிருக்கும். இது வாழும் அப்படின்னா இந்த கிளை கொடியோடு இணைந்து இருக்க வேண்டும். நமக்கு அப்படித்தான். நாம ஆண்டவரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்வு உண்டு, நமக்கு சக்தி உண்டு. அங்கதான் நாம எல்லாம் வாழுறோம்னு அர்த்தம். வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு எது அடையாளம்? நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எது அடையாளமா சொல்லுவீங்க? நல்ல அங்கி போட்டிருக்கேன்னா, உள்ள ஓடுறதுல உசுறு, அந்த உயிர் தான் நமக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். சரி, நீங்கள் சரியாக பதில் சொன்னீர்கள். இந்த உயிர் ஓட்டத்தை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? வேற ஒரு மாதிரி சொல்லிட்டா, நேரா வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு முன்னாடி பெரிய வீட்டுக்கு முன்னாடி நில்லுங்க. அப்பா கடவுள் எனக்கு நல்ல வீடு கொடுத்துருக்காரா, பெரிய வீடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைவு அடைஞ்சிருங்க. கதவை திறங்க, வீட்டு கதவை திறந்துட்டு திரும்ப உள்ள போங்க. உள்ள இருக்கிற எல்லா வசதி வாய்ப்பு ரூம் எல்லாம் பாருங்க. ஆஹா சூப்பர், எல்லாம் நல்லா சிறப்பாக கடவுள் எனக்கு வச்சிருக்கிறார், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதுக்கு உள்ள ஒரு ரூமுக்குள்ள போங்க, முக்கியமான ரூமு, ஒரு ரூமு பீரோ இருக்கிற ரூமு. அந்த ரூமுக்குள்ள போங்க. போன உடனே அங்க பீரோவை பாருங்க. அந்த பீரோல தான் முக்கியமான திங்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, டப்பு டப்புன்னு. என்னென்ன இருக்கும் முக்கியமான பீரோ? பவுனு, பணம், பத்திரம், முக்கியமானதெல்லாம் அங்கதான் வச்சிருப்போம். அந்த பீரோ ரெண்டையும் திறந்து, கதவை திறந்து வச்சுட்டு முன்னாடி ஒரு சேரை போட்டுட்டு அப்படியே உட்காந்து அதை பாருங்க. நீங்க தான் என் வாழ்க்கையின் செக்யூரிட்டி. நான் உசுரா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். என் உயிர் உங்களால தான் ஓடிட்டு இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லுவோம்? எத்தனை பேர் சொல்லுவோங்கிறீங்க? யாரும் சொல்ல மாட்டோம். இதனால நமக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நான் வாழறதுக்கு தேவையானது, இந்த உலகத்தில் வாழறதுக்கு இதெல்லாம் தேவையானதுன்னு நம்ம மனசுக்கு சொல்லுவோம். ஆனா நாம் முதல்ல ஒரு முடிவு எடுத்தோம், நான் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் எது? என் உயிர் மூச்சு தான். அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இங்கே தான் சொல்லணும், நான் இவரோடு இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு அடிப்படை உணர்வை நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்காக நீங்க போய் சாமியார் சொல்லி விட்டாரு, இதெல்லாம் நான் வாழல, அதனால பீரோ கொண்டு தெருவில் போட்டுருங்க அப்படிலாம் நான் சொல்லல. அப்படி சொன்னாலும் செய்ய போறதில்லை, அது வேற. சரியா? நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும். நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு அடிப்படை ஆதாரம் வேற எங்கடா இருக்குன்னு தேடினா எங்கேயும் இல்லை. ஒரே ஒரு இடம் தான், அது நற்கருணை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். இதை அடிப்படையா புரிஞ்சுக்குவோம். இவரோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும் பிள்ளைகளே. இவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த உலகத்தில் நாம் நிறைவோடு வாழலாம். மறந்துடக்கூடாது, கண்டிப்பா சொல்றேன். நம்முடைய உறவு இங்கு இருக்கிறது. இந்த உறவில் தான் நம்முடைய வாழ்க்கையும் மேன்மை அடைகிறது. இவரோடு இணைந்திருந்தால் நாம் வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் மத்தியான நேரம் சொல்லியாச்சு, ரொம்ப பசிக்கும், மணி 12 ஆச்சு, பசிக்கிற நேரம் தான். எப்படியா இருந்தாலும் நமக்கு முடிகிற நேரம் எத்தனை மணி? எத்தனை மணி? 12. இப்போ 12:30 முடிகிற நேரம் 2 மணி. நீங்க அதுக்குள்ள உங்க சோக மூஞ்செல்லாம் காட்டக்கூடாது, சோகமான மூஞ்செல்லாம் இப்போ வெளிப்படுத்தக்கூடாது. முடிக்கிறது 2 மணி. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாரு, எல்லாம் முட்டு கொடுத்து உட்காந்துருக்கேன், ஒழிய கையை மட்டும் வெளில எடுக்க மாட்டாங்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையை மட்டும் மறந்துடக்கூடாது. அவர்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர்தான் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். அவர் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவரோடு நாம் வாழ வேண்டும்.
அவரில் தான் நமக்கு வலுவும் சக்தியும் கிடைக்கிறது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பலியில் பங்கெடுக்கலாம். திருப்பலி முடிவில் நாம் மீண்டும் ஆண்டவர் இயேசுக்குள்ளே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அபிஷேகம், நம் பாதுகாவலருடைய பரிந்துரையோடு கூடிய ஆசீர்வாதம் இவற்றை கிடைப்பதற்காக நாம் திருப்பலி முடிந்த பிற்பாடு வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் முழங்கால் படியிட்டு, இயேசு ஆண்டவர், அவரோடு நான் இருக்கிறேன், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர் எனக்கு எல்லா நலன்களையும் பொழிவார் என்ற அந்த நம்பிக்கையில் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுங்கள். இயேசு ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற நம் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார் பிள்ளைகளே. அதனால இது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஜெபத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் நம் பாதுகாவலரின் வழியாக நமக்கு நிறைவான அதிசயங்களை அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கையில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் நல்ல வாஞ்சோடு ஜெபிக்கணும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாரும் நல்லா ஜெபிக்கணும். இது நீங்க ஜெபிக்கிற நேரமாய் மாற்றுங்க. ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய அபிஷேகத்தை பொழியணும்னு வேண்டுங்க. அவரை நோக்கி பார்த்து கேளுங்கள் பிள்ளைகளே. குடும்பங்களில் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வேண்டுகிறோம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்திற்கு ஆசீர்வதியும். பல்வேறு சுமைகளோடு, பல்வேறு எண்ணங்களோடு, வலிகளோடு, வேதனைகளோடு வந்திருக்கின்ற என் பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்யும் தகப்பனே. இதோ என் பிள்ளைகளை எல்லாம் நீரே தஞ்சம் என்று உன் காது மண்டி வந்திருக்கின்ற என் புனிதரின் பாதுகாப்பு பரிந்துரையினால் எல்லா வரங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக எங்களுடைய வேதனைகளை வருத்தங்களை உம்முடைய ஆரோக்கியம் பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கின்ற ஆசீர்வதியுமாக்கிறேன். இயேசுவே, தாவீதின் மகனே, இதோ இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிகட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கின்ற உமது அருளையும் ஒவ்வொரு வல்லமையால் ஒரு ஆண்டவரே,
பல்வேறு வேதனைகள் அனைத்தையும் உங்கள் உள்ளத்தில் எடுத்து விடுங்கள். இவர் உழைப்பின் ஆசீர்வதியும். இவர்கள் மேற்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். வெற்றி காண செய்தருளும் ஆண்டவரே. பல்வேறு கட்டுகளால் துன்புறுத்திக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் தகப்பனே. ஆசீர்வதியும். எல்லாவித நோய்களிலிருந்தும் மனவேதனையிலிருந்தும் உள்ளத்தின் வலியிலிருந்தும் இவர்களுக்கு விடுதலை தாரும் தகப்பனே. ஆசீர்வதியும். இவர் இப்பொழுது உமது அதிசயத்தை காண செய்தருளும் ஆண்டவரே. இந்த பாதத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமையினால் நிரப்பும். பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்படியே நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். இயேசு ஆண்டவர் அவருடைய திருப்பாதத்தில் அப்படியே கையேந்துங்க. கையேந்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். காரணம், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த இடத்தில் இருக்கிற தெய்வம். உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இங்கு இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் கையேந்தி, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். ஒரு வேண்டுதலை சொல்லி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் சொல்லுங்க. எந்த வேண்டுதலை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுங்கள். வல்லமையின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரோடு சேர்ந்து இந்த ஜெபத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்படியே கையேந்தி ஆசீர்வாதத்தை இறைஞ்சுங்கள்.